இன்று அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகமானது என்ன? பவளக்கொடி திருக்கல்யாணம். ஆமா, பவளக்கொடி திருக்கல்யாணம். ஆமா. அர்ஜுனனுக்கு எத்தனையோ பொண்டாட்டி இருக்குது. அர்ஜுனனுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. ஆத்து மணல், இந்த மணல் கூட அதாவது எண்ணிரலாம், ஒவ்வொன்றும் தனித்தனி எண்ணிரலாம். ஆனா அர்ஜுனுடைய கூத்திமார்கள் என்ன முடியாது சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் அர்ஜுனுக்கு சொந்தமானவங்க 8 பொண்டாட்டி, 8 பட்டஸ்திரிகள். ஆமா, 8 பேர்த்துல இன்றைக்கு நடப்பது 4வது பொண்டாட்டியினுடைய கல்யாணம். ஆமா, சரி சரி. முதல்ல வந்து பத்தினி பாஞ்சாலி, 2வது சுபத்திரை, 3வது நாகக்கண்ணி. இன்றைய தினத்துல அர்ஜுனனுக்கும் பவளக்கொடிக்கு திருமணம் நடப்பதற்காக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார்கள். 4வது கல்யாணம். ஆமா, அப்படி இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே, என்ன பார்த்தவனுக்கு யாருன்னு தெரியுதா? பார்த்த மாதிரி தான் இருக்குதுங்க. நினைப்பில்லைங்க, அடிக்கடி பார்த்தேன், ஞாபகம் மறந்துது. எங்க பார்த்த? இங்க பார்த்துருக்கிறேன். எங்கப்பா? ஐயோ, பார்த்த மாதிரி இருக்குதுங்க. சொல்ல, எங்கிருந்தா சொல்ல வந்து தெரியும். அதான் நினைப்பில்லையே, நினப்பு பண்ணிதான் சொல்லுது. அந்த ஆயா கேட்டு பாரு, உடனே சொல்லு. அந்த ஆயா கேட்டு பாரு. அந்த ஆயா தூக்கத்துல இருக்குது. படுத்து தூங்குறாங்களே, என்ன காரணம்? அதெல்லாம் வேண்டுதலைங்க. வேண்டுதலை பைத்தியக்காரன். என்ன வேண்டுதல் எப்படி வைப்பாங்க கோயிலுக்கு? சாமி, நம்மள சாமி என்ன வேண்டிக்கிறோம்? மாரியாயி மதுரை வேறா காளியாயி நினைச்சுக்கிற இடத்துலச்சுன்னா ஆடு வெட்டுறேன், கோழி எடுக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளை கெடுக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி எடுக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், பனி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், இந்த மாதிரி பூத்து வைக்கிறேன்னு வேண்டுறோம். இந்த வேண்டுதலை செலுத்தும் போது 1000 கணக்கில் காசு பணம் செலவாகுது. ஆனா இந்த தூங்குற வேண்டுதலை பாருங்க, 10 பைசா செலவில்லை. எப்படிப்பா? போன வருஷம் வேண்டிட்டாங்க. என்னன்னு? ஐயா சாமி, சச்சி போயின் பெத்தல செல்லலாம், தீபல மாலாக்குடி தீபல பெத்தலாம், நான் நினைச்ச காரியம் நடந்து போச்சுன்னா உனக்குன்னு எல்லா பெருவிழாவை கொண்டாடி உனக்காக இந்த எலிமேடு பொன்னுசாமி செட்டு கொண்டு வந்து கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச காரியம் நிறைவேற்றினா உனக்குன்னு அவங்க வந்து கூத்து ஆடும் போது ஆடுற இடத்துல கூத்தே பார்க்க படு தூங்கி போடுறேன் சாமி அப்படின்னு வேண்டுதலை வச்சு அவங்க காரியத்தை அந்த பெரியவங்க நிறைவேற்றிட்டாங்க. அதனால வேண்டுதலை செலுத்துறாங்க. ரெண்டாவது எப்படி சாமி, என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலனா கூட உக்காந்துகிட்டாவது இப்படி பேய் ஆடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அதனால அவங்களுக்கும் வணக்கம். அவங்களுக்கு வணக்கம் போட்டே ஆகணுமா? எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்கல்ல. என்னன்னு ஏன்னா கோமாளி எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சு எங்களுக்கு வைக்கல. அந்த பொல்லாப்பு உள்ளூர்ல நமக்கு செட்டுக்காரங்களும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க. ஆமா, எப்படி ஆலாம்பட்டி மாலா கோயில் பெரியவங்களுக்காக இப்படி வரைக்கும் பார்த்ததே கைப்பாமல் நாங்க வந்து நாடகம் நடத்தி கொடுத்துருக்கோம். அப்படின்னு வந்து அவங்களும் வேண்டுதல் நல்ல முறையாக நாடகத்தை நடத்தி கொடுத்துட்டு போய் ஆகணும். நாள் தவறினாலும் அப்படி நாடகம் தவறக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சிருக்காங்க. ஆமா, அது நிறைவேறி போச்சு. ஆமா, யார் தெரியுமா? என்னை நம்பியோருக்கு நடராஜன், நம்பாதவனுக்கு நானே கொல்லும் யமராஜன். நடராஜன் நம்பாதவங்க யமராஜன். ஆமாப்பா. சரி சரிங்க. இருந்தாலும் நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன ஒரு முக்கியமான விஷயம். என்ன யாரோ உங்களை தேடி வர்ற மாதிரி தெரியுது. தேடி வருகிறார்களா? என்ன காரணமா இருக்கும் தெரியல. யாருன்னு தெரியல. யாருன்னு பார்ப்போம். எப்பவுமே அண்ணன் தான்.
நற்குணா மணிவண்ணா நற்குணா நெத்த சாவராணி வாசகா பாத்திமா மாமா கண்டா தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களுக்கு மல்லிகை முல்லை கோங்கு வந்தாரு என்று சொல்லக்கூடிய பல விதமான மலர்களை கொண்டு வந்து தங்களுடைய பாதத்திலே இட்டு நானும் தன்னுடைய தங்கையாக விலகி வரக்கூடிய சுபத்ராமோ அறிவடுகிறோம் மாமா. கூட பிறந்தவளே கூட்டு பால் உண்டவளே பேரா பிறந்தவளே சேர்ந்து பால் உண்டவளே இன்னைக்கு அண்ணன் தான் நாளைக்கு அண்ணன் ஏப்பா சந்தேகம் அண்ணன் முன்னாடி வந்து புருஷனை கட்டி பிடிச்சா அண்ணன் என்ன நினைக்கிறது என்னுடைய பவார வந்த கவனங்களை ஆதாரமாக நீங்கள் இருவரும் படித்தபடியா இந்த பார்வலகரே
இந்த மாயவன் நினைத்து இருக்கும் வரை இந்த அகில உலகமானது இருக்கும் வரை உங்களுடைய பேரும் உங்களுடைய புகழும் உங்களுடைய கீர்த்தியும் வாழ்க வாழ்க பல்லாண்டு என்பதற்காக உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். தங்களுடைய சித்தமே எனது வாக்கியம். மாமா, இருந்தாலுமே தாங்கள் அறியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. எதற்காக இன்றைய தினத்தில் தங்களை நாடி அதிசீக்கிரமாக நான் வந்திருக்கிறேன் மாமா. ஆனா கொஞ்சமா நகரத்திலே இந்த சுபத்திரை திருமணம் செய்து 15 நாள் தான் ஆகுது. 15 நாட்களாக சுபத்தினுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நீ இன்றைய தினத்தில் மாமா வைகுண்டா என்னை அழைத்திருக்கிறாயே, என்ன காரணம்? ஏது விஷயம்? என்னை எதுக்குப்பா கூப்பிட்ட? என்னை அழைத்திருக்கிறியே, என்னப்பா விஷயம்? என்ன காரணம்? எதுக்கு அழைத்திருக்கிறேன்? என்ன விஷயம்? அதுலதான் இருக்குது இன்னைக்கு. எதுல இருக்குது? அதுலதான். எதுல மாமா? யாரு யாரு யாரு? உன் தங்கச்சி. தங்கச்சி தங்கச்சி அல்லி 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 அல்லி. பேர் சொல்லாத சாமி. அள்ளினாவே இந்த சங்குதுவாரிய சற்று நடுக்குது. அந்த ரெண்டு சராசரம் கிட்டு 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 என்று பேரு சொன்னாவே நடக்குது. ஒரு ரூபா பிச்சை மத்தி திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனா அன்றைய நாள் முதல் இன்றைய நாள் வரை என் முகத்தை ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. ஒரு நாள் ஒரு தினம் என் முகத்தை ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. இன்றைய தினம் அவனுக்கு என்ன திமிரு, என்ன துணிச்சல், என் நாடு தேடி திருமதுரை தேடி வந்த காரணம் என்ன? நீதான் அப்புறம் காவலாளி. கேட்டு வந்தோம் கண்டவழி பேச மாட்டேங்க. கேட்டு வா. எதுக்குங்க வந்தீங்க? என்னங்க காரணம்? எதுக்குடா புருஷங்கார வரும்? உங்க பொண்டாட்டி அவ்வளவு கோபத்தில் இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு போனதுதான். பிள்ளை பத்தது வரல வளைகாப்புக்கு வரல. இப்ப என்ன கூதிக்கு வந்து அப்படின்னு அம்மா கேக்குது இல்ல. பையனை பாக்குறதுக்கு வந்திருக்கிறேன். பையன் வந்து முடியாம கிடக்குறான்ல. ஆமா, பையனை பாக்குறது இல்லாம அப்புறம் பொண்டாட்டி அங்க போய் பேசுங்க பாக்கலாம். அங்க போக நான் பாத்துக்கிறேன். கூட நான் இருக்கிறேன். நீ என்ன விட்டுறாத, கை விட்டுறாத. நான் கை விட மாட்டேங்க. நான் அங்கெல்லாம் கை விட முடியாது. கண்ணே கண்ணே வாங்க. ஆசையை கூப்பிடுறதுக்கு போயிருங்க. ஆசை இப்பயா போயிருங்க. அடி கண்ணே எந்த கண்மணியே. என்ன கழுவிட்டு இருக்கிறேன். கழுவுனி அந்த கழுவுங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆச்சு இல்ல? ஆமா. கர்ப்பமா இருந்தல்ல? ஆமா. நானும் ஒரு பெண் தானே. ஆமா. பொம்பளையான்னு கேக்குறியா? நீ ஒரு பொம்பளை தான். பெண் தானே. ஆமா. வளைகாப்பு செஞ்சாங்கல்ல? ஆமா. எங்க தந்தையா லிகிருதம் எழுதி அனுப்பினார். வந்தானா? வர கிடையாது. 11 மாதம் கழித்து சரியாக ஆண் குழந்தை பிறந்தான். அந்த குழந்தை பிறந்ததுக்கு சொல்லி அனுப்புனாங்க. வரல. வந்தானா? வரல. வரல. குழந்தை பிறந்துடுங்க. வளைகாப்பு பண்ணாங்களே. குழந்தை பிறந்தானே எப்படி வளைகாப்பு பண்ணுவாங்க? குழந்தை பிறந்தா வளைகாப்பு பண்ண மாட்டாங்களா? அதுக்கு வரல. வா நீ நில்லு.
ஏய் தாயா வாயேங்க இல்லங்க யோ கம்மா இல்லையா ஜாயின் பண்றேன் இல்லையா உட்காரு உட்காரு என் வளைகாப்புக்கு வந்தானு கேளு வளைகாப்பு வந்தியா ஓய் வந்தியா இல்லையா சட்டத்தை கையில் இருக்காத எடுக்க மாட்டேன் வளைகாப்புக்கு வந்தியா வரல அப்ப குழந்தை பிறந்ததுக்கு வந்தியா குழந்தை பிறந்தா நான் தான் வரணும் பொண்ணு நான் கேட்டாலும் எனக்கு குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பார்க்க வந்தானா அப்ப அந்த குழந்தை உனக்கு பிறக்கலையா ஏய் எனக்கு பிறந்தது இவருக்கு பிறந்தது உங்களுக்கு பிறந்ததா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சேர்ந்தாலும் பிறந்தது குழந்தை பிறந்துக்கு வந்தியா வரல குழந்தை பிறந்த பிற்பாடு வளைகாப்பு பண்ண அதுக்கு வந்தியா குழந்தை பிறந்த பின்னாடி எப்படா வளைகாப்பு பண்ணுவாங்க முன்னாடியே பின்னாடியே வளைகாப்புக்கு வந்தியா வரல குழந்தை பிறந்ததுக்கு வரல அந்த குழந்தைக்கு சரியாக 11 மாதம் கழித்து பெயர் வைத்தோம். 3 தேவலோகத்திற்கு ஒரு இந்திரன் வேண்டும். தேவலோகத்திற்கு ஒரு இந்திரன் வேண்டும். அவர் தந்தையார் பெயர் என் மகனுக்கு தன் பாட்டனார் பெயர் விளங்க வேண்டும் என்று சொல்லி புலேந்திரன் என்று பெயர் வைத்தோம். அந்த குழந்தை பெயர் சுட்டு விழாவுக்கு வந்தாரா? வரவே கிடையாது. பேர் சொல்றதுக்கு வந்தீங்களா? வரல. அப்புறம் வர கிடையாது. அந்த குழந்தைக்கு பள்ளிக்கூடம் சேர்த்து போனா அப்பா வேணும்னு இல்ல. ஆமா, அதுக்கு பார்த்து வந்தானா? பள்ளிக்கூடம் பார்த்துட்டு கையெழுத்து போடணும். அதுக்கு வந்தியா? கையெழுத்து அந்த திருட்டு கூதி வர மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு எதுக்குமே வர கிடையாது. இன்றைய தினம் கல்லே தேதி என்று சொல்லி என்னிடத்தில் காதல் கொடுக்க வந்தா ஒத்துக்குவனா? ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்குவனா? எதுக்குமே நீ வராம நீ எல்லாம் ஒரு அப்பளம், நீ எல்லாம் ஒரு பண்டாடிக்கு புருஷமா நீ இல்ல என்ன யாரும் இல்ல அப்படின்னு அம்மா கேக்குதுல்ல. பையனை வர பாக்கணுமா? வந்த வழி விட்டுட்டு வராதே ஜாக்கிரதை விட்டு மகா ஜாக்கிரதையாகும். மகா ஜாக்கிரதையாக ஓட சொல்லவனே. வந்த வழி விட்டு இப்படி வந்தோம்ல, இந்த வழி விட்டுட்டு என்ன டிராவல்ஸ் வந்த வழியில இப்படி போக சொல்லிருச்சு. அடி வாங்க முடியல, என்னால வாங்க முடியல. நம்மள கொண்டு போடுவாங்க. எடுத்துட்டா கையில கத்திய மாமா மொட்டை எல்லாரும் வந்து சப்பியாரு இவருக்கு இதுக்கு நான் பின்னால வந்துவேன். ஐயோ சப்பியாரு என்ன பாடுது அண்ணா? எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் தங்கள் முகத்தை பார்த்து விட்டால் நம்ம மலரடிக்க வந்தானோ. பாதத்தை பணிகிறேன் அண்ணா. கவனங்களை ஆதாரமாக படித்தபடியால் நலமோடு வளமோடு நீ வாழ்ந்திருப்பாய். கொல்லாமல் விட மாட்டேன். யார் வந்தா? அர்ஜுனா, எப்படா வந்த? அர்ஜுனா மாமா, இந்த வருஷத்துல இருப்பதை விட்டு விட்டு இங்க யாரு தெரியாம நானுடைய தங்கினுடைய யதாசிரமத்தை தங்கியை பார்த்து போனோம் என்று வந்தா எனக்கு முன்னாடி நினைக்கிறான். எனக்கு முன்
வாய் பேசக்கூடாதாமா. மாட்டேன், பேசுற மாதிரியே பண்ணிருக்கிறான். என்ன ஒரு ஆச்சரியம். திருட்டுத்தனமா வாய் பேசக்கூடாது. இங்க எப்படி நீ வந்து முன்ன எவன் கூட்டிட்டு வந்தான்? கேளுங்க கேளுங்க, நீங்க நல்லா கேளுங்க. நல்லா நாக்கு பிடிச்சி சாவர மாதிரி கேளுங்க. என்ன கூட்டிட்டு வந்தான்? நம்ம 2 பேரும் ஒண்ணா வாய் பேசக்கூடாது. எவன் கூட்டிட்டு வந்திருப்பான் இவனை? ஒன்னா வந்தீங்களா 2 பேரும்? இல்ல, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கிறான். ஒன்னாதான வருமா? என்ன பொய் சொல்ல மாட்டாரு. ஏன்னா என்ன கோபம் இந்த ஆள் மொழியில? ஏன் எனக்கு இப்படி கோபம்? வாடா இப்படி. நீ நான் ஒரு பெரிய மனுஷன், நாயத்தை நல்லா கேட்கணுமா? கண்ணு குத்திராதமா நீ. நல்ல பெரிய மனுஷன், நாயத்தை நல்லா கேட்கணும். திருட்டுதனம் வந்து தாலி கட்டிட்டு போனால மறுபடியும் என்னாச்சு ஏதாச்சு அதுக்கு கோபமா இருப்பாரு. நேரடி போனா கோபத்தை தணிந்துரும் அப்படின்னு வந்து பார்த்தானா? தேடினீங்க, இதுதானே தேடினீங்க. இது புடிங்க. இன்னும் வரல, கோபம் இன்னும் வரல. வந்தானா? வரல. சரியாக 9 மாசம் கழிச்சு எனக்கு வளைகாப்பு பண்ணாங்கல்ல, வந்தானான்னு கேளுங்க. வளைகாப்பு வரலையா? வளைகாப்பு வரலையா? நம்ம 2 பேரும் நான் பங்கு போயிட்டோம். என்ன அங்க ஒரு மாதிரி பேசுற, இங்க ஒரு அவனை தெட்டுற. வளைகாப்பு கூட வரலி. வரல. ஒரு மனிதன் வளைகாப்புக்கு வந்தானா? வளைகாப்புக்கு வரல. கிட்ட விடல கூப்பிடுறாங்க பாரு. வளைகாப்புக்கு வந்தானா? வரல. சரியாக 11 மாதம் கழித்து எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதுக்கும் எங்க தந்தையார் கடிதாசி சொல்லி அனுப்புறாங்க. அத கூட பார்க்க வரலனா? இன்னும் கோபம் வரல. வரும். 1ஆம் நம்பர் முச்சு பூ இருந்தா மனுஷன் வேண்டா டேய் போகிய. ஒன்னும் இல்லைங்க, நான் பேசிட்டு இருக்கேன் சொந்தக்காரங்கிட்ட. மகன் பிறந்ததுக்கு வரலையா? பிறந்தப்பதான் நம்ம பேச. அவன் பேர் சூட்டி விழாவுக்கும் வர கிடையாது. ஆமா கத்தி அந்த பக்கம் வச்சு. அவன் பேர் சூட்டி விழாவுக்கு வர கிடையாது. பேர் சூட்டி விழாவுக்கு ஆனா உனக்கு எப்பதான் பேர் சுட்டு விழா இல்லதான் செய்யணும். இதை கூட்டத்து இதாவது எடுத்துதோ இல்ல. டேய் சிரிச்சாலும் சீரோட சிரிக்கணும். ஆமா. அழுதாலும் ஆங்காரத்தோட சிரிக்கணும். 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ஐயோக்கு போகல. அதுக்கும் வர கிடையாது. மறுபடியும் கடைசியில பள்ளிக்கூடம் சேர்த்துறது கூட அஸ்லாத்து பிள்ளைகளை அனைவருமே உங்க அப்பா எங்கன்னு கேட்டா வந்து என்கிட்ட சொல்லி அழுகுறான். அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு. அத கூட நானே சொல்லி அனுப்புனேன். அதுக்கு நீ ஒரு வார்த்தை வந்து பார்த்தோன்னே கோபம் குறைஞ்சிருக்கும். யாவம் கலைஞ்சிருக்கும். அடிக்க வேண்டியதானே? எதுக்குமா நீ புடுங்கட? நான் புடுங்கலையே. அடிக்கலான்னு போகும் பொழுது சாட்டி பிடிங்க விட்டா சரி கோபம் வந்து தருகிறது அண்ணா. அதுக்கும் வரவில்லை. அதுக்கும் வர கிடையாது. இன்றைய தினம் இன்னைக்கு வந்து கண்ணே தேவி என்று சொல்லி எனக்கு கச்சேரிக்கு வந்தாலும் ஒத்துக்கொள்ளுவனா? இன்னைக்குதான் வந்திருக்கிறான். ஆமா, நான் உன்னை வெட்டாமல் விட மாட்டேன். நிச்சயமாக கட்டிய கணவனை வெட்டுகிறாய். ஆமா, இதெல்லாம் அநியாயமா? உன்னால சொல்றேங்க. நான் உன்ன கூட நம்பிடுவேன். அவர் இல்லாத நேரத்துல இவர்தான் என்ன பார்த்து நாட்டுக்கு பிரயோஜனம் இல்ல, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல. எது எப்படியோ எங்க ஊர் நோய் கூட கேடா துளக்க மாட்டேங்குது. நீ அதை வெட்டுறதுக்கு ஒரு வழி போடு. அதனால நான் வெட்டாமல் விடமாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, புருஷனை வெட்டியாரு முடிவு பண்ணிட்டேன். அர்ஜுனனை வெட்டி ஆக வேண்டும் முடிவு செய்து விட்டாங்க. இருக்கிற புருஷனை வச்சுக்கிட்டு அழுது வித்துட்டு அழுதுட்டு போலாம். ஆமா, அதனால எதுக்கு இத்தனை வராத புருஷன் இருந்து எதுக்காவது? அதனாலே அவன் வெட்டிடலாம். ஆனா நீ விட்டு கூடாது. பார்க்கின்ற மக்கள் அத்தனை பேரும் உன்னை பார்த்து எப்படி தவறா பேசுவாங்க. கட்டிய கணவன் என்று பாராமல் இந்த நாட்டினுடைய மகாராணி அல்லி மகாராணி பேர்பட்ட ஒரு தவறு செஞ்சுட்டாங்க. தன்னுடைய கையினாலே புருஷனை வெட்டி கொண்டுட்டாங்க அப்படிங்கிற பழி சொல்லுக்கு வந்து நீ ஆளாக கூடாது. இவனை உன கல்யாணம் பண்ணிச்சது யாரு? நீங்களா? நான் தான் திருமணம் பண்ணி வச்சேன். கத்தி கூட சாதாரண பாம்போட்டியாட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்ணி வச்சேன். இவன் எப்படி பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? தெரியும். கத்தி கொண்டா
கொல்லுனா நீ கொல்லு நீ கொல்லு அர்ஜுனனை வரவே கூடாது. ஏய் அர்ஜுனா தங்கையை போல குடும்பப்படுத்திருக்கிறாய் நீ. இதற்காக இந்த அகில உலகத்தில் நீ வந்து ஓடி நீ வளரவே கூடாது. இப்பொழுது உன்னை விட்டுகிறேன். அமர்மானியே இல்ல மபரு ஐயோ வெட்டிட்டாரு இரு ஒன்னும் ஆகல இரு காபம் வருகிறது. துடிக்கிறது. மாப்பிள மாப்பிளை என்ன பண்ற புருஷன் வெட்டுறேன். என்ன பண்ற புருஷன் வெட்டுறேன். என் புருஷன் செத்துட்டான்னு வச்சுக்க அப்புறம் நீதான் என் கூட பொழைக்கணும். இது எனக்கு தேவையை உன் பேச்சு கேட்டு தான் நான் வந்தேன். என் தங்கச்சி என்ன கேட்கற புருஷன் செத்து போயிட்டா நாளைக்கு புருஷனுக்கு பதில் நீ வந்து என் கூட படிப்பேன்னு கேட்க. நாங்க புருஷன் பொண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்கோ நாளைக்கு சேர்ந்துக்கோ. நீ நாய்க்காரனா நாயத்துக்கு மட்டும் தான் வரணும். நீதானே வெட்ட சொன்ன. நான் சொன்ன உடனே செஞ்சிருவேன். அப்ப இந்த கிணத்துல குதி பார்க்கலாம். ஏமாமா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைங்க? என்ன சொல்றான் கேளு. ஆயா என்ன சொல்றான் பாரு. என்னடா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைங்க? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலையா? இவங்க இரும்பாமா நான் வந்து ஈயாமா. ஏங்க வீட்டுக்கு வர்றதா நீங்க மட்டும் தானே வரணும். வரம்பரையா மூட்டை எது கூட்டிட்டு வர்றீங்க? நான் எங்கடி கூட்டிட்டு வந்தேன்? ஏண்டா ஏதோ கதவு திறந்து வச்சிருந்தா மாவு ஒன்னா போச்சு. மாவு பெஞ்ச சட்டி இன்னைக்கு வேறையா போச்சு. சரி அதான் இது தேவையில்ல இந்த இடத்துல. நான் கேக்குறேன் வீட்டுக்கு வர மாதிரி தான் நம்ம வீடு நம்ம வாசல். நான் உங்க பொண்டாட்டி நீங்க தனியா வர வேண்டியது உரம்புறையா முட்டல எது கூட்டிட்டு வந்து நம்ம சண்டையை அங்க சொல்லி கேவலம் எங்க போனாலும் கூடயே வந்துடுறாரா? அதே இடத்துல பின்னாடி வந்துருப்பாரு. மாமாங்கிறதும் நான் வந்து இவன் உயிர் தப்பு இருக்காது. சரி மாமா தேவையில்லையா? எதுக்கு ஏழைய போய்க்கிறது கிளம்பு. இதுக்கு மேல அந்த ஆளை துரத்தி விட்டு வாங்க. அப்படியா? சாமி நாதா வருத்தப்படுவாய். வருத்தப்படுவேன். ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். தேவையே இல்ல போய் கிளம்பு. பாரு நீண்ட காலம் கிடையாது. சற்று நேரத்தில் நீ வருத்தப்படுவாய். என் பொண்டாட்டி ஒண்ணு சேர்ந்துருச்சு. என் பையனை நான் பார்க்க போறேன். தேவையே இல்ல போ. மீண்டும் நீ என்னை தேடி வருவாய். ஒண்ணு தெரியும். எதுக்கு எதுக்கு போயாங்கிறது? போய போ. அந்த கேட் இழுத்து மூடு. என்னங்க நீங்க எப்ப வருவீங்கன்னு வலிவீது விழிவைத்து காத்திருந்தேன். நாடாளக்கூடிய அள்ளியா இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானே. நானும் நீங்க தாலி கட்டினதுல இருந்து உங்க மேல லவ் தான். அப்படியா? ஆமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் மகனாகப்பட்ட புலேதனாகப்பட்டவன் சூழலை கொண்டு சுருண்டு கிடக்கிறான் அப்படி என்று தகவல் வந்தது. எங்க பையன் புலேதர்? ஏய் எங்கடா போன? எங்கடா பையன் புலேதர்? யாரு புலேதருங்க சொல்லவே இல்லையா? அது சொல்லலையா? என்னாச்சு? அட கடவுளே புலேதனா? ஐயோ என்னாச்சு? சொல்லவே இல்லையா? ஐயோ என்ன? அட கடவுளே சொல்லவே இல்லையா? எனக்கும் சொல்லல. எங்க அவனுக்கு தெரியாதுங்க. வாங்க. என்னடாச்சு பையனுக்கு? ஏங்க நானும் உங்க கூட தானே வந்தேன். என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும்? ஏய் பைத்தியக்கார போடா. நான் கூட என்னமோ. நேற்றைய தினம் அஸ்திராத்தி பாலர்களோடு வீதியில விளையாட சென்ற புலேந்திரன் ரத போட்டி நடத்திருக்கிறாங்க சிறுவர்களுக்குள்ள. சரி. அப்படி சிறுவர்களுக்குள்ள ரத போட்டி நடத்தும் பொழுது எங்க அண்ணாராப்பட்ட மாயவர் கொடுத்த நீல ரதத்துல இவன் ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறான். அப்படி செய்யும் பொழுது மற்ற சிறுவர்களோடு ரதத்தோடு ரதம் மோதி நம் மகனாகப்பட்ட வைத்திருந்த நீல ரதம் உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே வீட்டுக்கு போனா அம்மா அடிப்பாங்களே திட்டுவாங்களேன்னு அந்த இடத்துலயே அழுது இருக்கலாம். மற்ற சிறுவர்கள் எல்லாம் மற்ற சின்ன பசங்க எல்லாம் பார்த்து ஏண்டா இந்த நீல ரதம் உடஞ்சதுக்கு இப்படி அழுகுறியே என்ன பவள ரதமா உடஞ்சிருச்சுன்னு கை தட்டி எள்ளு நகைச்சிருக்காங்க. சரி. அப்படி எள்ளு நகைச்ச உடனே அவன் சும்மா இருப்பானா? என்ன பண்ணா? யாரோட வாரிசு? உங்களோட வாரிசு ஆச்சு. என்ன பண்ணான்னு தெரியுமா? இதோ வருகின்ற 7 தினங்களுக்குள்ளே அதே பவளத்தால் ரதம் செய்த இந்த வீதியில் நான் ஓட்டாவிட்டால் அர்ஜுனனுக்கும் அள்ளிக்கும் பிறந்த என் பெயர் புலேந்திரனில் சபதம் வச்சு வந்துட்டான்.
சபதம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட ஏதோ ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தான். நான் என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும் பொழுது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு சத்தியத்தை வாங்கி கொண்டா. முதல்ல சத்தியத்தை வாங்கி கொண்டு என்கிட்ட விசாரிச்சு சொல்லும் பொழுது நான் என்ன பண்ணிட்டேன், 6 வயசு பையனுக்கு இவ்வளவு கோபம் வேணுமான்னு சொல்லிட்டு சும்மா செல்லமா ஒரே வருடி இப்படி வச்சுட்டேன். இதுதான் நீ செல்லமா இருக்கிறது. நீ 6 வயசு பையனுக்கு இந்த வீராப்பு தேவையா? ஆம்பளை குழந்தைங்களை அடிச்சு வளர்த்தணும் பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. 6 வயசு பையனுக்கு இந்த கோபம் வீராப்பு வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு அடி வச்சுட்டேன். எப்படி மாடிக்க இந்த வாவை அடிச்சு காட்டுறாங்க. அங்க காட்டு. போதும், ஒரு நேரம் அடிச்சுட்டே போதும். அடிச்சுட்டேன். அவனுக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு. அப்படியா? ஆமா. அப்புறம் எனக்கு 7 தினங்களுக்குள்ளே பவளரதம் வராவிட்டால் நான் உங்க இடத்துல சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், உங்க இடத்துல பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தனி அறையில தன்னந்தலைமையா அழுது புலம்பி கொண்டு இன்னும் வீட்டை விட்டு வெளியே வராம அழுதுகிட்டே இருக்கிறார் சுவாமி. ஆமா. சரி, நீங்க வந்த செய்தி கூட நான் சொல்லி அனுப்புனேன். இந்த மாதிரி உங்க தந்தையார் அர்ஜுனன் வந்திருக்கிறாரு, கதவை திறந்து வந்து பாரப்பான்னு சொன்னதுக்கு ஒரு வார்த்தைக்கு மறு வார்த்தை எதுவுமே பேச கிடையாது, மௌனம் சாதிக்கிறான். அதனால உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டானாமா பவளரதம் வர வரலும். எப்படியாவது நீங்க தான் பவளத்தை கொண்டு வந்து நம் மகன் புலேந்திரனுக்கு பவளரதம் செய்து தர வேண்டும். பவளை கொண்டு வந்து பவளத்தால ரதம் செய்யணுமா? ஓடி பைத்தியக்காரி. என்ன சாதாரணமா பவளம் வாங்கிட்டு வந்து பவள ரதம் செஞ்சு கொடுக்குறா? பெரிய விஷயமா? டேய், பவள ரதம் எங்க இருக்கு தெரியும்? பவளம் எங்க இருக்கு தெரியுமா? தெரியுதுங்க. எங்க இருக்குது? டவுன் பக்கம் வாங்க. எத்தனை பொட்டி கடையில கேட்டாக்க பவளம் நிறைய பவளம் கிடைக்கும். என்ன பவளம்? பவளம் தானே. என்னடா பவள பவளன்னு இருக்கிற? பவளம் தானீங்களா? பவளம் வாங்கி மடசாம்பிராணி பவளம் இல்ல பவளம். பவளமா? பவளமா? இவ தெரியும் தெரியும் நினைக்கிறேன். சிரிக்கிறதுன்னா நான் பார்த்ததே இல்ல. மொட்டை ஒரு பைத்தியக்காரன் வந்து நான் யாரோட பொண்டாட்டி? என்னுடைய மனைவி. உங்களோட பொண்டாட்டி? ஆமா. நம்ம என்ன குலம்? நம்ம சந்திரகுலம். சத்தியம் தராத சந்திரகுலம். ஆமா. நீ கேட்ட மாதிரியும் உனக்கு பவள செய்து தரேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி இருக்கிறேன். யாரு மேல? நம்ம பையன்கிட்ட சத்தியம் பண்ணி இருக்கிறேன். அந்த சத்தியம் யார் மேல பண்ணு? என் கணவர் பாண்டவர் ஐவர் மீது சாட்சியாக, எங்க அண்ணன் அரிப்பரந்தாமன் மீது சாட்சியாக பவளரதம் செஞ்சு தரேன்னு சத்தியம் பண்ணி இருக்கிறேன். நீங்க என் பேச்ச மீறி போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நம்ம சத்தியம் தராத சந்திரகுல வம்சத்திற்கு ஒரு பங்கம் வந்து சேரும். அதனால எங்க இருந்தாலும் சரி பவளத்தை கண்டுபிடித்து நம் மகன் புலேந்திரனுக்கு பவளரதம் செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். பவளரதம் செஞ்சு கொடுத்தேதான் ஆகணும். ஆமா, கொடுத்தாதான் பையனை கண்ணுல பார்க்க முடியும். இல்லைன்னா எப்படி அழுதுகிட்டே தான் இருக்கலாம். ஐயோ பையன் அழுதுகிட்டே இருக்கானாமே. அல்லி, இந்த பவளமானது எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் இன்னும் பார்த்தது கூட தெரியாது. நீ பாப்பையோ அத தூக்கி போட்டு சாவையோ எங்களுக்கு தெரியாது. அதனால நீ பவளத்தோட வா. அப்படியா? ஆமா. எங்க இருந்தாலும் சரி பவளமானது வந்துடணும். ஆமா. பையன் வேணும்னா பவளம் இருந்தாதான் பார்க்க முடியும். இல்லைன்னா இதே மாதிரி அழுது அழுது மறுபடியும் சூழ நோய் கொண்டு சுருண்டு படுத்து செத்தே போயிடுவான். பையன் எதுக்கு இல்லாம வீணா போயிடுவான். உனக்கு பவளம் தான் வேணும். ஆமா, நான் எப்படியாவது கொண்டு வரேன். ஆகட்டும், போய் வாருங்கள், பவளத்தோடு வாருங்கள். ஏய் ஓய், எங்க இருந்து எங்க வந்து மாட்டி பாத்தியா? பாரு. கடைசியில பவளம் எங்கடா போறது? நம்ம பவளம் எங்க போறது? நான் கண்ணிலே பார்த்ததில்ல. நான் அது எப்படி இருக்குன்னு கூட பார்த்ததில்ல. ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. எப்படி? செல்லுஞ்செல்லாம் செட்டியார் இருக்கிறார்ல. செல்லுஞ்செல்லாம் யாரு? எங்க மாமனா? எங்க மாமன் அவரும் கூப்பிடுறதுக்கு இல்லையா? டேய், அவரை தாண்டா இவ்வளவு நேரம் வச்சு கிளின்னு கிழிச்சு அவரையும் துரத்தி அமைச்சிட்டு அவரையும் திட்டி அனுப்பிட்டீங்க. ஆமா, அப்புறம் என்ன பண்றது? அவ்வளவுதான், வேற வழி இல்ல. சந்திரகுல வம்சத்துக்கு கதி அதே கதிதான். ஒருபோதும் கலங்கம் வரக்கூடாது. மாமாவை தான் நம்ம போய் பார்த்தாவளும். அதனால மாமா கிட்டே போலாம். அவரு வருவாரு நம்ம தெரியல. வருவார். கை எடுத்து கும்பிட்டா வந்து விடுவான். அப்படியா? ஆமா. சரி, புடிங்க மாமா. மாமா
அர்ஜுனா தேவையில்லைன்ட்டான் நம்மள அப்படி அள்ளிய தேவையில்லைன்னுச்சு. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நான் சங்கதுவாரையை சென்று எனக்கு எத்தனை பொண்டாட்டி 16,108 பொண்டாட்டிங்க எனக்கு 16,100 அத்தனை முன்னாடி வச்சு என்ன 16,108 பொண்ணு வச்சுன்னு. ஆமா பொட்டிக்கார 2 குடுங்க. நான் சென்று சும்மா கிடக்கணும் போயிட்டு வர. அர்ஜுன தேவையில்லைன்ட்டா நம்மள. அதை பத்தி என்ன முடிக்காது மாமா. நீ யாரு மாமா? யாரு நீ? என்ன தெரியவில்லையா மாமா? தெரியலையே. நான் தான். யாரு? நான் தான். நீதான். நான் தான் நாய்க்கியா. நீதான் அர்ஜுனன் மாமா. யாரு? உங்க கண்முன்னே நிக்கிறது தெரியவில்லையா? என்னது? நான் தான் அர்ஜுனன். தெரியலையே மாமா. அர்ஜுனன் யாருன்னே தெரியலப்பா. அர்ஜுனன் நான் திருமதுரை தொலைச்சிட்டு வந்துட்டேன். அது வேறு இது வேறு. அது ஆலமரத்து வேறு இது முருங்கை மரத்து வேறா? அப்படி இல்ல மாமா. நான் அர்ஜுனன் வந்திருக்கிறேன். ஏய் போயா அப்படின்ன, போயா கருதாயா அப்படின்ன, போயா பாத்தகர் போறியா என்ன? இன்னொன்னு சொன்ன என்னது? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அதெல்லாம் நான் சொல்லல. நீ பெரிய இரும்பா இருப்பா, இந்த ஈயப்பா தேடிட்டு வர. நீ என்ன மாமா அது வந்து அது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். என்ன இருக்கும்? உங்க தங்கச்சி வந்து சொன்னதெல்லாம் ஒரு பெரிய மனசு வச்சுக்கிட்டு தங்கச்சி தான் சொல்லிச்சா. இவன் எதுவுமே பேச. நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேன் எங்க மாமனே. சொல்ல நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேன். சொல்லாயா? இருந்தாலும் அவளை ஏத்தி விட்டதா இவன் தான். அவன் யாரு? ஒரு வார்த்தை உங்களை நான் தப்பா தவிர பேசியிருப்பேன் கிடையவே கிடையாது. ஒருபோதும் கிடையாது. என்ன விஷயம்? எது வந்திருக்கிறாய்? என்ன சமாச்சாரம்? அதை கேளுங்க. உங்களையே நம்பி வந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கை அங்க எங்க போச்சு? திருமதுரையில. அது வந்து அது வேறு. அது வேறு இது வேறு. அது நானும் ஆத்து மணல கூட எண்ணிடலாம். அர்ஜுனுடைய கூத்திமார்களை எண்ண முடியாது. பெண்டுகள்லாம் பிடிமருந்துக்காரன், புத்தி அதனால பிடிமருந்துக்காரன். அப்படி பொம்பளைகளை பார்த்தா ஒரு புத்தி, ஒரு ஆபத்து வந்தா ஒரு புத்தி. எல்லாம் வந்து இதுல வருது இல்லைங்க உங்களுடைய இதுல. சரி மன்னித்தேன் மறந்தேன் போ. பஞ்ச பாண்டவர்களை உள்ளங்கையிலே நெல்லிக்கரை போல உருகுலையாமல் வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லி அதாவது உங்க அம்மா சத்தியம் பண்ணிருக்கிறேன். அதனால அது போல உனக்கு வந்த ஆபத்தை நான் தான் தீர்த்து வைப்பேன். ஆயின் இல்லையா அர்ஜுனன் இல்லை. அர்ஜுனன் இல்லைன்னா இந்த ஆயின் இல்லை கிடையவே கிடையாது. போற அது சொல்லுப்பா. மாமா மகனாகப்பட்ட புலேதரனும் சூளை நோய் கொண்டு சுருண்டு கிடக்கிறான் என்று வந்த தகவலானது பொய். பொய்யா? ஆமா பொய்யா? ஆமாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வந்தோம்? எதற்காக வந்திருக்கிறோம்? நீங்கள் கொடுத்த நீல ரதம் இருக்கிறது அல்லவா, அந்த நீல ரதமானது ரத போட்டியில உடைந்து விட்டதாமா. அவ்வளவுதானே? ஆமா. நீல ரதம் என்னால எத்தனை வேணாலும் தர முடியும். மீண்டும் ஒரு ரதம் கொடுத்துட்டா போகுது. நீல ரதம் கொடுத்துடலாம். ஆனா அவன் பந்தயத்துல தோத்துட்டுன்னு எப்படி வச்சிருக்கிற சபதம்? இதோ பசங்க எல்லாம் சொல்லிடுறாங்க என்னன்னு, இதோ நீல ரதம் தானே உடைஞ்சது, அவள ரதமா உடைஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே புலேந்திரன் என்ன பண்ணிருக்கிறான்? வருகின்ற திங்கட்கிழமை என்று இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற 8ஆம் நாளுக்குள்ள இந்த வீதியில கவலத்தால் ஆன ரதத்தை நான் ஓட்டலினா அள்ளிக்கு அர்ஜுனனுக்கு பிறந்த புலேந்திரன் கிடையாதுன்னு சபதம் வச்சுட்டு வந்துருக்கான் பையன். ஆமா சந்தோஷம். அப்ப வச்சிருக்கிறான். ஆமா சந்தோஷம். அதனால நம்ம இப்பயே போறோம். நம்மல்ல நீ என்ன மாமா இது ஆயிரத்துறை இல்லாம நான் எங்கேயாவது போயிருக்கிறேன். அதெல்லாம் வேறு, இது வேறு. இன்றைய தினத்துல எங்க இருந்தாலும் சரி பவளை எப்படி இருக்குன்னு நான் பார்த்தது கிடையாது. அது என்ன கலர்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. பவளை எங்க இருந்தாலும் இன்னைக்கு நம்ம போய் வாங்கிட்டு வந்து பவளம் காசு கடை வைக்கிறாங்க. எங்க இருக்குது? பவளமானது காட்டில் விளையக்கூடிய ஒரு பொருள். பவளம் காட்டுல விளையுமா? ஆமா. மாமனுக்கு எத்தனை வயசாச்சு நானே இது வரைக்கும் பவளத்தை கண்ணால கண்டதில்லை. பொட்டிக்காரத கண்ணை மூடிட்டே பாத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால ரத்னங்கள் 9 சொல்லுவாங்க. அந்த 9 ரத்னங்களே மிகவும் முக்கியமான ரத்னம் அப்படின்னா அது வந்து இந்த பவளம் தான் சொல்லுவாங்க. சரி அந்த பவளத்து இதெல்லாம் நடக்குமா? போட்டிக்காரங்க பவளத்தை கொண்டு வந்து அதனால தேர் செஞ்சு பவளம் எங்க இருக்குதுன்னே தெரியல. சத்தியமத வராத சந்திரகுலம் கோடு வராத குருகுல வம்சத்தில் பிறந்தவன் அவன் சபதம் வச்சுட்டான். செய்யலைன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம தான் செஞ்சாகணும். செய்யலைன்னா எங்களுடைய சந்திரகுலத்திற்கு பங்கமானது வந்து விடாது. உங்களுக்குதான் பங்கு வரும். எனக்கு என்ன மாமா அப்படி நீ சொல்ற? உன்னுடைய துணை கொண்டுதான் இத்தனை நாட்களாக நாங்க இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைய தினத்துல எனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு கஷ்டம் தானே. கஷ்டமாப்பா உங்களால முடியல. அனைவரும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டேதான் இருப்போம். சரி ஆகட்டும். இருந்தாலும்
பவளமானது விளையக்கூடிய இடம் இந்த அகில உலகத்துல இந்த 56 தேசத்திலே ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் விளையும். அப்படியா? ஆமா. என்ன நாடு அது? என்ன நாடு? இந்த திருமதுரைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சேராம்பு தேசத்தில் மட்டும்தான் பவளமானது எங்க இந்த திருமதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சேராம்பு தேசம். சேராம்பு தேசத்தினுடைய அரசன் சேராமராஜன். சரி. ஆமா. அவருடைய சொந்தமான நந்தவன பூஞ்சோலையில் தான் பவளக்காடு அங்கதான் இருக்குது. பவளக்காடு அங்கதான் இருக்குது. தினந்தோறும் பவளமானது அங்க விளையும். அப்படியா? அதுக்கு உடனே ஆமா. என்ன கள்ளக்காயா இல்ல என்ன இது போன 2 செடி புடிக்கிட்டு வர்றதுக்கு புடுங்க முடியாதா? பவளமானது விலைமதிப்பற்றது. அதனால அதற்கு சுத்தி ஆயிரக்கணக்கான காவலாளிகள் காவலாக இருக்கிறாங்க. காவலாளிகளை மீறிதான் பவளக்காட்டுக்குள்ள நம்ம கால் வைக்க முடியும். சரி. அதனாலே புறப்பட சேராம்பு தேசம் போலாம். காவலாளிகளை முதல்ல சந்திக்கலாம். நடப்பதை பிறகு பேசிக்கொள்ளலாம். அப்படியா? பாருங்கள் போகலாம். இளவரசியுடைய கட்டளை. ஆமா. இங்க காட்டுல என்ன வேலை? ஆமா. சண்டால பாவீங்களா? இங்க பயங்கரமான கதண்டு வண்டுகள் எல்லாம் இருக்குது. அத கடிச்சீங்கன்னா கடிச்சதுன்னா செத்து போயிருவீங்க. ஆமா. அதனால இந்த தெரியாம வந்துட்டீங்க போல இருக்குது. அந்த இடத்த காலி பண்ணுங்க. என்ன இடம்? சேராம்பு தேசம். ஓஹோ. இது வந்து சொல்ல மாட்டேன். ஆமா. சேராம்பு தேசம் சொல்ல மாட்டேன். இவன் நல்ல அறிவாளியாட்டு. ஆமா. தம்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இங்க சேராம்பு தேசத்துல இது என்ன காடு? இங்க என்ன விளையுது? இது வந்து பவளக்காடு. என்ன விளையுது? இது வந்து பவளம் விளையும். சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். பாரா உச்சார். அதை விட அதி புத்திசாலியாட்டு இருக்கு. இப்படியாப்பட்ட ஆட்கள் தான் நமக்கு வேண்டும். சரி தம்பி, இந்த பவளக்காட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? எங்களுடைய மன்னன் சேராம்பராஜன். அப்படிங்கிறது சொல்லவே மாட்டோமே. சொல்லக்கூடாதுடா. ஆமா. சொல்ல மாட்டேன். சேராம்பராஜன். சேராம்பராஜன் தான் சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டேன். சொந்தக்காரர். மன்னருக்கு வந்து நல்ல விசுவாசமா இருக்கிறீங்க. அப்படியா? ஜாக்கிரதையா இருக்காரே. ஆமாப்பா. பாரா உஜார். சரி சரி சரி. ஆமா. சரி, இன்னும் ஒரே ஒரு கடைசி ஒரு கேள்வி. என்ன கேள்வி? இந்த காட்டில் பவளத்தை பொறித்தால் என்ன ஆகும்? பவளத்தை பொறிச்சுட்டா கதண்டு வண்டு வந்து கடிச்சு செத்து போயிருவீங்க. பவளக்காட்டுல பயங்கரமான விஷ வண்டுகள், கதண்டு வண்டுகள் இருக்குது. ஆமா. இந்த பவளக்காட்டுல தவறி தப்பி யாராவது வந்துட்டாங்கன்னா அந்த வண்டு கடிச்சு செத்து போயிருவாங்க. செத்து போயிருவீங்க. இதெல்லாம் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டாங்களா? உயிர் தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது? சரி, அப்படி அந்த வண்டு கடிச்சு நாங்க சாவதா இருந்தாலும் அதுல தப்பிக்கணும்னா என்ன பண்றது? இதை நாங்க சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு இழிச்சுக்காரங்களா? வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எங்க இளவரசி வருவா. யாரு? வருவாங்க. இளவரசி வருவாங்க. பேரு வந்து பவளக்கொடி. ஓஹோ. அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே மாட்டோம். சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்படி யாராவது வழி தவறி வந்து இங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்க உயிர் கொடுக்கறது அந்த அம்மாவுடைய பழக்கம். யாரு? இளவரசியுடைய பவளக்கொடி. பேர் என்ன? பவளக்கொடி. பவளக்கொடின்னு சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். ஆமா. பவளக்கொடி இந்த வாரம் மீண்டும் எப்பொழுது வருவாங்க? இன்னைக்கு வர டைம் தான். சொல்லவே மாட்டோமே. ஓஹோ. அப்படி சொல்லுமா? சொல்ல மாட்டீங்க. சொல்ல மாட்டோம். நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். ஏப்பா உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை என்னால புடுங்க முடியுமா? இதே முடியாது. இந்த பவளக்காட்டுக்கு நாங்க 2 பேரும் பயங்கர காவலாளிகள். காவலாளி. பார்த்தாலே தெரியுறதல்லவா? இன்னைக்கு இளவரசி வர்றத சொல்லிவிடாத. சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். வந்துட்டு சொல்ல மாட்டோம். பரவாயில்ல. சரி, காட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே நீங்க 2 காவலாளிக்கு போதும். 2 பேரும் போதும். ஆமா. இந்த சேராம் நாட்டையும் நாங்க தான் பாதுகாத்துட்டு அன்றைய தினத்திலே சேராம் ராஜனையே நாங்கள் பார்த்தோம். நல்ல காவலாளிகள். சேராம் ராஜா என்ற தினத்தில் பார்த்தோம். அந்த பக்கம் யாராவது வர்றாங்களா பாருங்க. கிளம்புங்க. சரி சரி சரி. பார்த்தாயா? விஷயம் தெரியாம போய் பவளத்துல கை வச்சிருந்தா நம்ம என்ன? நம்ம பாட்டுக்கு காட்டுக்குள்ள பூந்து காலை விட்டுருந்தோம்னா அவ்வளவுதான். வண்டு கடிச்சு நம்ம செத்து போயிருக்கோம்.
சாதாரண வண்டுகள் கடித்து நம்முடைய உயிரானது போயிருக்கும். ஆமா அது மட்டும் இல்லாம இந்த பவளம் சரி இந்த நாட்டினுடைய மன்னர் இருக்கிறாருல சேராம் தேசத்தினுடைய அரசன் சேராம் மன்னன் அவர்கிட்ட போய் நான் பேசி உனக்கு தேவையான பவளத்தை மட்டும் நான் வாங்கி தரேன், உடனே பவளத்தை வாங்கிட்டு புறப்பட்டு போயிடலாம், வா நாட்டுக்கு போலாம். நாட்டுக்கு பவள கோடி நான் பாக்கணும். என்ன எதுக்கு வந்திருக்கிறான், என்ன வேலைக்கு வந்திருக்கிறான், அதை விட்டுட்டு பவள கொடிக்கு வருதாமா? இன்னைக்கு நான் பவள கொடி பார்த்தேன். பவள கொடி வந்துட்டு போது அதை ஏன்டா நீ பாக்கணும்? நான் பவள கொடியை பார்த்து பவளத்தை வாங்கணும் அல்லவா? மத்தியானத்துக்கு அத்துமானத்துக்கு எதுக்கிட்ட நீ முடிச்சு போடுற? இல்லம்மா இன்னைக்கு பவள கொடி நான் பார்த்தே ஆகணும். ஏய் உனக்கு பவளம் வேணுமா பவள கொடி வேணுமா? பவள கொடி. பவள கொடி வேணுமா? பவளம் பவளம் பவளம். மகனுடைய உயிர் அங்க வருவது போவதும் வருவமாக இருக்குது, பையனை போய் பாக்குறத விட்டுட்டு பவள கொடி வருவா அவளை பாக்கணும். எதுக்கு பாக்கணும் நீ? பவள கொடியை பார்த்து பேசி பவளத்தை வாங்கணும்ல. அது அங்கேயே வாங்கிக்கலாம், அரசர்கிட்டயே நான் வாங்கிக்கிறேன். பவள கொடி இன்னைக்கு நேரத்துல வர்றதை நான் பாக்கணும். இறந்தவருக்கு உயிர் கொடுக்குதல்ல, அது எப்படி நான் பாக்கணும்ல. நீ சொல்றது அப்படி ஒண்ணு தெரியல. இல்ல மாமா அது அதிசயம் அல்லவா? அந்த இது போட்டு இது என்னமோ சொன்னாங்கல்ல, அது பாக்கணும்ல. ஓஹோ அதுக்கு ஆசைப்படுகிறாய். பவள கொடி நீ பார்த்தே ஆகணும். ஆமா எல்லாம் வேணாம்டா சொன்னா கேட்க. ஆமா இந்த அதிசயத்தை நம்ம வேற எங்க பார்க்க போறோம்? பவள கொடி பார்த்தா மட்டும் போதும். கண்ணுல மட்டும்தான் காட்டுவேன், கண்ணுல மட்டும் தான் பார்ப்பேன், வேற எதுவும் நீ பேசக்கூடாது. புரியுதா? சரி பவளக்கொடியை பார்க்க வேண்டும் என்றால் பவளக்கொடி வரும் வரை நம்ம இங்க காத்திருக்கலாம். அப்படியா? வரட்டும். பவளக்கொடியை கண்ணுல காமிப்பல. பவளக்கொடி தான் கண்ணுல காட்டுவேன், வேற யாரையும் காட்ட மாட்டேன். சரி கவலைப்படாது. பவளக்கொடி தானே வேணும்? பவளக்கொடி தான் வேணும். பவளக்கொடி பார்க்கணும், பவளக்கொடி பார்க்கணும், அவ்வளவுதானே? பவளக்கொடி தான் வேணும். கண்ணுல காட்டுறேன். பவளக்கொடி